உலகையாளும் உமையவளே அருள் தரும் ஆடி கண் போல காப்பவளே உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா உலகையாளும் உமையவளே ஊழ்வினையை தீர்ப்பவளே கண் போல காப்பவளே உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா. நமது தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே உள்ளடக்கியது. அதில் குறிப்பாக ஆடி மாதமானது மிக விசேஷமாக போற்றப்படுகின்றது. ஆம், ஆடி மாதம் ஆன்மீக மாதம் மட்டுமல்ல, அது அம்பாளுக்கு உகந்த புனித மாதமாகும். ஆகையால்தான் கிராமம் முதல் நகரம் வரையுள்ள அனைத்து அம்மன் கோயில்களிலும் ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. நமது பண்பாட்டில் சிறப்புமிக்க ஆடி திருவிழாவில் எண்ணற்ற ஐதீகங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. அத்தகைய ஐதீகங்களுக்கு பின்னால் உள்ள விளக்கங்களை விவரிப்பதுதான் அருள் தரும் ஆடி நிகழ்ச்சியின் நோக்கமாகும். அந்த வகையில் இன்று புற்று வழிபாடு மகிமைகள் பற்றி தெரிந்து கொள்வோம், வாருங்கள். சத்தம் கேட்குது, கோயில் மணி அடிக்குது. கொட்டு சத்தம் கேட்குது, கோயில் மணி அடிக்குது. ஆடி மாதத்தில் அம்மன் ஆலயங்களில் புற்று வழிபாடானது மிகவும் சிறப்பானதாக போற்றப்படுகின்றது. பண்டைய காலத்திலிருந்தே நாக வழிபாடு இந்து மதத்தில் மிக முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. சர்வ வல்லமை படைத்த நாக தேவதைகளை போற்றும் புற்று வழிபாடு பற்றி பல புராண கதைகள், கர்ண பரம்பரை கதைகள் கூறுகின்றன. அருள் மிகுந்த ஆடி மாதத்தில் அம்மன் கோயில்களில் புற்று வழிபாடு நாடு முழுக்க பரவலாக நடத்தப்படுகின்றது. அம்மன் ஆலயங்களில் அரச மரம், வேப்ப மரம் இணைந்து இருக்க அங்கே புற்றும் இருந்தால் மிகச் சிறப்பானதாக கருதப்படுகிறது. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பாம்பு புற்றுக்கு சந்தனம், மஞ்சள் பூசி குங்கும பொட்டு வைத்து அனந்தன், வாசுகி, கிஷ்காலன், அப்ஜன், மகரி, கங்குபாலன், கார்கோடன், குளிகன், பத்மன் ஆகிய நாகதேவர்களின் பெயர்களை உச்சரித்து புற்றுக்கு பால் ஊற்றி வழிபட்டால் சகல சௌபாக்கியமும் உண்டாகும் என்பது ஐதீகம். நாகாத்தம்மன், முப்பாத்தம்மன், காளியம்மன், மாரியம்மன் என ஒவ்வொரு ஊரிலும் பல விசேஷ பெயர்களில் அம்பாள் வீற்றிருந்தாலும் பல கோயில்களில் அம்மன்கள் நாக அம்சமாகவே அருள் பாலிக்கின்றனர் என்பது சிறப்பாகும். திருவேற்காட்டில் தேவி கருமாரியம்மன் நாக சக்தியாக அமர்ந்து அருளாட்சி செய்து வருகிறாள். இத்தலத்தில் மிகப்பெரிய புற்று கோயில் உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். மாரியம்மன் கோயிலுக்கு உள்ளே அல்லது வெளியே அமைந்த புற்றை புற்று மாரியம்மன் என்று அழைக்கின்றனர். ஜோதிட சாஸ்திரப்படி நாகங்கள் ராகு, கேது என்ற பெயரில் கிரகங்களாக பரிபாலனம் செய்கின்றன. ராகு யோக போகங்களுக்கும் கேது மோட்சம் ஞானத்திற்கும் அதிபதியாக ஆதிக்கம் செலுத்துகின்றனர். மனித வாழ்வில் மிக முக்கிய அம்சமான திருமணம், குழந்தை பாக்கியம் ஆகியவற்றில் தடை இருந்தாலோ அல்லது நாகதோஷம், சர்ப்பதோஷம் இருந்தாலோ ஆடி மாதத்தில் புற்றுள்ள அம்மன் ஆலயங்களுக்கு சென்று மனமுருகி வழிபட்டால் சகல தோஷ நிவர்த்தி ஏற்படும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. குறிப்பாக ஆடி மாதத்தில் வரும் நாக சதுர்த்தி தினமானது நாகர்கள் அவதரித்த நாளாகவும் காளிங்கன் என்ற பாம்பினை பகவான் கிருஷ்ணர் அடக்கிய நாளாகவும் கருதி கொண்டாடப்படுகிறது. நாக சதுர்த்தி அன்று நாகங்களை வழிபடுவதால் இந்த பிறவியில் நாமோ நம்முடைய முன்னோர்களோ அல்லது முந்தைய பிறவிகளில் நாம் நாக இனத்தை சேர்ந்தவர்களுக்கு ஏதாவது தீங்கு விளைவித்திருந்தால் அதனால் ஏற்பட்ட சாபங்கள், தோஷங்கள் ஆகியவை நீங்கும். பயம், நோய், ஆபத்துகள் அகலும். திருமண தடை, குழந்தை பேறு பெறுவதில் தடை, புத்திர தோஷம், ராகு கேதுவால் ஏற்படும் தோஷம் ஆகியவை நீங்கும் என்பது தொன்மையான நம்பிக்கையாகும். ஆடி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தியில் நாக சதுர்த்தியும் வளர்ப்பிறை பஞ்சமியில் நாக பஞ்சமியும் கொண்டாடப்படுகிறது. இவ்விரு நாட்களிலும் புற்று வழிபாடு சிறப்பாக மேற்கொள்ளப்படுகிறது. இந்த புனித நாட்களில் நாகாத்தம்மன் மற்றும் புற்றுக்கண்
ஆலயங்களுக்குச் சென்று முறைப்படி பால் பழம் நைவேத்தியம் செய்து புற்று வழிபாடு செய்தால் மீள முடியாத வினைப்பயனிலிருந்து விமோச்சனம் கிடைக்கும் என்பது ஐதீகம். மேலும் ஆடி வெள்ளிக்கிழமை பெண்களுக்கு முக்கிய தினமாக கருதப்படுகிறது. பெண்கள் இக்காலங்களில் காலையில் குளித்து தூய ஆடைகளை அணிந்து நாக பூஜை செய்தால் அனைத்து துன்பங்களும் அகலும். மேலும் ஆலயங்களுக்குச் சென்று பாம்பு புற்றுக்கு பால் வார்த்து கற்பூர தீபம் காட்டி வழிபட்டு வந்தால் நாகதோஷம் நாகபயம் முதலியவை ஏற்படாது என்பது ஆன்றோர் வாக்காகும். எல்லா தெய்வங்களும் நாகத்துடன் தொடர்பு படுத்தப்பட்டிருந்தாலும் பொதுவாக சக்தியின் வடிவாக நாகங்கள் போற்றப்படுகின்றன. ஆகவேதான் ஆடி மாதங்களில் நாக வழிபாடு செய்வது புனிதமாக கருதப்படுகிறது. ஆடி மாதத்தில் புற்று வழிபாடு செய்வது அனைத்து துன்பங்களையும் போக்கி வாழ்நாள் முழுக்க வளம் சேர்க்கும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆடி மாதத்தில் நாக வழிபாடு செய்து வணங்குவோம். ஆண்டு முழுக்க அம்மன் அருளால் நலம் பெறுவோம். ஓம் சக்தி. சத்தம் கேட்குது, கோயில் மணி அடிக்குது. உலகையாளும் உமையவளே, அருள் தரும் ஆடி, கண் போல காப்பவளே, உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா.